ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் பாண்டிக்கு பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருக்கிற போது பாண்டி ரொம்பவே லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. என்னடா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், வானதியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. அங்கேயே போயிட்டு வந்துட்டியா? இதே கோலத்தோடவா? என்னடா சொல்கிற? அங்கே போயிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு. கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டியா? என்னடா சொல்கிற? இப்போ தான் அந்த பொண்ணோட வீட்டில் மனசை மாறி பொண்ணு பார்க்குற வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஏண்டா வேண்டான்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு நேராக வானதியோட வீட்டுக்கு போயிட்டு, இப்போ தான் சோழனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அடுத்து என் அண்ணன் இருக்காரு, என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறமா வீட்டை கொஞ்சம் பெருசு பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நான் வானதியை கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் ப்ளீஸ் வானதியை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு ஆஃபீஸில் நடந்ததை மனசில் வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து இப்போ பாண்டிகர்னால கல்யாணம் நடக்கும், அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் பல்லவனுக்கும் கல்யாணம் நடக்கும். 2 பேருக்கும் இந்த வீட்டில் கல்யாணம் வந்து பொண்ணுங்க வந்துட்டா கண்டிப்பாக யாரும் இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே நான் இவரை விட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.